இதுவரைக்கும் Prabas MS Office க்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for your like, share and comment. இந்த வீடியோல SubTotal அப்படின்னா என்ன, இது எப்படி ஹேண்டில் பண்றது, SubTotal ஒரு ஃபார்முலா இருக்காமே அப்படின்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்த மட்டும் இல்லாம ஒரு சில டிப்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்றதுனால வீடியோ நீங்க ஃபுல்லா பாக்குறதுனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ பார்க்கும்போதே லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருக்கும். நான் உங்க பிரபாகரன் from Prabas MS Office. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்டோட்டல்ன்ற கான்செப்ட் மல்டிபிள் பிராக்டிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்ல இந்த சின்ன டேபிள்ல பண்ணி பார்த்துடலாம். இந்த டேபிள்ல ப்ராடக்ட்ன்ற ஒரு காலம் இருக்கு, மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டைரி, ஃப்ரூட், மீட், வெஜிடபிள்ன்ற மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு. பாருங்களேன், டைரி அப்படின்றது இங்கேயும் இருக்கு, அதே மாதிரி ஃப்ரூட்ன்றது இங்கேயும் இருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு ஒரு ப்ராடக்டும். அதே மாதிரி ஏரியாவிலையும் சென்னை, ஈரோடு, விருதுநகர்னு நிறைய ஏரியாஸ் இருக்கு. ஒரு ஏரியாவும் மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி சேல்ஸ் மேனேஜரும் மல்டிபிள் சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க, ஒரு சேல்ஸ் மேனேஜரும் மல்டிபிள் டைம்ஸும் இருக்காங்க. ஃபைன். அண்ட் லாஸ்ட் காலம்ல அந்த சேல்ஸ் மேனேஜர் பண்ண சேல்ஸ் அமௌண்ட் இருக்கு. இது ஆக்சுவலி Q4 2019 பண்ண சேல்ஸ் ரிப்போர்ட். இந்த கான்செப்ட் நீங்க எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியும். பட் நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும்ன்றதுனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, டேட்டாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ சப்டோட்டல்ன்ற கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்றதை கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டாவை முதல்ல நீங்க செலக்ட் பண்ணணும். எப்போ நீங்க சப்டோட்டல் அப்ளை பண்ண போறீங்களோ அப்போ எந்த காலம் பேஸ் பண்ணி சப்டோட்டலை ஜெனரேட் பண்ண போறீங்கன்னு யோசிக்கணும். 3 காலம்ல நேம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நேம்ஸ்ல எந்த காலமை வச்சு நீங்க சப்டோட்டலை கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ன்ற நேமை வச்சு சப்டோட்டலுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம். ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் சப்டோட்டல் பண்ண போறோம்ன்றதுனால ப்ராடக்டை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க சார்ட் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும், குரூப் பண்றதுக்கு தேவையான சார்ட்டிங்கை பண்ணி முடிக்கணும். சார்ட்டிங் எப்படி பண்றது? செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டான்ற குரூப்ல சார்ட் அண்ட் ஃபில்டர்ல சார்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலம் பேஸ் பண்ண சார்ட் பண்ண போறோம்ன்றதுனால ஃபர்ஸ்ட் காலமை செலக்ட் பண்ணிக்கலாம். A to Z செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. A to Z or Z to A எதை வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். பட் சார்ட் பண்ணுன்றது ரொம்ப பேசிக். சார்ட் பண்ண ஒன்று செலெக்ஷன்ல இருக்கட்டும், டைரக்டா நீங்க சப்டோட்டல் போயிடலாம். சப்டோட்டல் எங்க இருக்கு அப்படின்னா டேட்டா, அவுட்லைன், சப்டோட்டல். கிளிக் பண்ண உடனே எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம சப்டோட்டல் ரெடி பண்ண போறோமோ அந்த காலம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல செலக்ட் பண்ணணும். அட் ஈச் சேஞ்ச் இன் ப்ராடக்ட்ல தான் ஒரு சேஞ்சும் நடக்கணும். தென் இந்த வேல்யூ எல்லாம் சம் ஆகணுமே, ஆர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணுமே, அது என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்கு சம்ன்ற ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டா இருக்கு. வேணா நீங்க மாத்திக்கலாம். லைக் கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸ், மினின்ற மாதிரி நீங்க பண்ணிட்டே போலாம். தென் எந்த காலம்ல நம்பர் இருக்கு அதை தானே சம் பண்ண முடியும். நம்பர் ஒன்று இருந்தா மட்டும் தானே சம் பண்ண முடியும்ன்றதுனால இந்த நம்பர் இருக்கிற இந்த காலம், அதாவது இந்த வேல்யூஸ் இருக்கிற ஒரு காலம் டிஃபால்ட்டா செலக்ட் ஆகிடும். ஒருவேளை மல்டிபிள் காலம் இருக்குன்னா, மல்டிபிள் நம்பர்ஸ் இருக்குன்னா, மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குன்னா நீங்க அதை செலக்ட் பண்ணணும். பட் இந்த இடத்துல நமக்கு டீல மட்டும் தான் இருக்குன்றதுனால டிஃபால்ட் அதுவே செலக்ட் ஆகிடுச்சு. தென் இந்த கீழே உள்ள ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பேசிக்கான விஷயத்த பண்ணிட்டு ஓகே பண்ணுவோம். சார்ட் பண்ணோம், சப்டோட்டல் போயிட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு அப்ளை பண்ணிருக்கோம். அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. நம்பர் 1 மாறும்போது உங்களுக்கு புதுசா ரோஸ் இன்செர்ட் ஆயிருக்கு. நம்பர் 2 அது மட்டும் இல்லாம லெஃப்ட் சைட்ல இந்த மாதிரி குரூப்பிங்ஸ் ஆர் அவுட்லைன்ற கான்செப்ட் டெவலப் ஆயிருக்கு. 3 விஷயங்கள் புதுசா இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா ஓவராலா மாறி இருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயத்தை தாண்டி இந்த மாதிரி ரோஸ் ஆட் ஆயிருக்கு. ஒரு குரூப்புக்கும் எண்ட்ல இந்த மாதிரி ரோ ஆட் ஆயிருக்குன்றதும், அந்த ரோல ஒரு ஃபார்முலா இன்செர்ட் ஆயிருக்குன்றதும் மட்டும் இல்லாம அந்த ஒரு குரூப்புக்கும் லெஃப்ட் சைட்ல குரூப்பிங் கான்செப்டும் டெவலப் ஆயிருக்கு. இது நம்ம அவுட்லைனும் சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரக்சரும் மாறி இருக்கு. ஒரு குரூப்புக்கும் தகுந்த மாதிரி அது ஒரு சம் கீழே தெரியுது. ஒரு ரிப்போர்ட் மாதிரி, ஒரு பிவட் டேபிள் மாதிரி, ஆர் ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு பல்க் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த அவுட்புட் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்க மேனேஜருக்கு நீங்க சப்மிட் பண்ணலாம். யூஸ்வலா மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, எல்லா என்டையர் டேட்டாவையும் பார்க்க மாட்டாங்க. கேட்டகரைஸ் பண்ண, கன்சாலிடேட் பண்ண ஒரு ரிப்போர்ட்டை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்கன்றதுனால இந்த ப்ராடக்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப்பிங் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஹெல்ப்பை இந்த இது பண்ண போகுது. இப்போ இதுல 1 2 3ல 2 கிளிக் பண்ணோம் அப்படின்னா
ஒரு குரூப்பிங் நடந்துருச்சு. அதாவது டைரியில உள்ள எல்லா சப் ப்ராடக்டும் ஹைட் ஆயிட்டு அந்த மெயின் கேட்டகரி மட்டும் டோட்டலோடு தெரியுது. அதே மாதிரி ஃப்ரூட்டோடைய மொத்த டோட்டல் மட்டும் தெரியுது, மீட்டுடைய மொத்த டோட்டல் மட்டும் தெரியுது. இண்டிவிஜுவலா உள்ள இருக்கிற செக்மெண்ட்ஸ் எல்லாமே தெரியல, ஹைட் ஆயிடுச்சு. 3 கிளிக் பண்ணோம்னா அது வந்துடும், பட் 2 நம்ம கிளிக் பண்ணதுனால அது ஹைட் ஆயிடுச்சு. 1 நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மொத்தமா குரூப் ஆகி ஓவரால் டோட்டல் மட்டும் தெரியும். 2 கிளிக் பண்ணும்போது ட்ரில் டவுன் ஆகுது, சப் லெவல்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. 3 கிளிக் பண்ணது இன்னும் ட்ரில் டவுன் ஆகுது, எல்லா டீடைலும் விசிபிளா தெரியுது. இந்த மாதிரி உங்களுடைய டேட்டாவை சப்டோட்டல் மூலமா நீங்க என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் அவுட்லைனை உங்களுக்கு டேட்டாக்கு நீங்க கொடுக்க முடியும். அவுட்லைன்றது பயங்கரமான கான்செப்ட், பட் இந்த இடத்துல சப்டோட்டல் பண்ணதுனால குரூப்பிங் ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு. குரூப்பிங் ஆட்டோமேட்டிக் ஆனதுனால அவுட்லைனும் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். எப்படி ஒரு சப்டோட்டல் கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ண என்ன மாறுதுன்னு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம அடுத்த பிராக்டிஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்ல என்ன பண்ணோம், ப்ராடக்ட் வைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், தென் அதை சப்டோட்டல் அப்ளை பண்ணோம். அடுத்த பிராக்டிஸ்ல ஏரியா வைஸ் நம்ம என்ன பண்ணலாம், சப்டோட்டல் கிரியேட் பண்ணலாம். ஏரியா வச்சு நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏரியா வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். செலக்ஷன் பண்ணிட்டு சார்ட்டிங்கை முடிச்சிடலாம். டேட்டா சார்ட் அண்ட் ஃபில்டர் சார்ட், ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு A to Z கொடுத்து நம்ம சார்ட் பண்ணிடலாம். சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், அவுட்லைன் அப்படின்ற குரூப்ல போயிட்டு சப் டோட்டலை செலக்ட் பண்ணணும். இப்போ ஏரியா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், சப் டோட்டல் ஜெனரேட் பண்ண போறோம்ன்றதுனால அட் ஈச் சேஞ்ச் இன் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் யூஸ் ஃபங்க்ஷன்ல சம் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்ல செலக்ட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல கவுண்ட் கூட நீங்க பண்ண முடியும், ஆவரேஜ்ன்ற மாதிரி மாத்தி கூட பண்ணலாம். பட் நான் சம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல சேல்ஸ்ன்ற ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கு, அதுல தானே வேல்யூ இருக்குன்றதுனால அந்த காலமே டிஃபால்ட்டா வந்திருக்கு, அதையே நான் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கீழே வரலாம். ரீப்ளேஸ் கரண்ட் சப் டோட்டல். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி சப் டோட்டல் இந்த இடத்துல ஜெனரேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசா வர்றதை அப்ளை பண்ணிக்க முடியும்ன்றதுனால இதை செக் பண்ணிக்கலாம். நீங்க ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பேஜ் பிரேக் பிட்வீன் குரூப்ஸ். இது கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இதுல குரூப்ஸ் ஜெனரேட் ஆகும்போது ஒரு குரூப்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேஜ் பிரேக் வந்துடும். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி பேஜ் பிரேக் கொடுத்து பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஒரு குரூப்பும் ஒரு பேஜ்ல பிரிண்ட் ஆகுற மாதிரி வேணும்னா நீங்க அதை கொடுத்துக்கலாம். பட் எனக்கு இப்போ அது மாதிரி தேவையில்லைன்றதுனால நான் பிளாங்கா விட்டுடுறேன், இதை நான் செலக்ட் பண்ணல. ஃபைனலா சம்மரி பிலோ டேட்டான்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த சப் டோட்டல் வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு கிராண்ட் டோட்டல் அப்புறம் ஒரு சம்மரி உங்களுக்கு பாட்டம்ல தெரியும். இப்போ அப்ளை பண்ணும்போது வரும், நான் அந்த செக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எஸ், நம்ம ப்ரீவியஸ்ல பண்ண மாதிரி ஒரு சப் டோட்டல் கிரியேட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல ப்ராடக்ட் நேமுக்கு ஆகாம ஏரியாவுடைய நேமுக்கு சப் டோட்டல் ஆயிருக்கு. இதெல்லாம் குரூப் பண்ணி அதுக்கு டோட்டல் வராம சென்னைக்கு தனியா ஒரு டோட்டல் வந்திருக்கு, ஈரோடுக்கு தனியா டோட்டல் வந்திருக்கு, தென் விருதுநகருக்கு தனியா டோட்டல் வந்திருக்கு, ஃபைனலா கிராண்ட் டோட்டலும் ஒண்ணு வந்திருக்கு. ஓகே, 2 கான்செப்ட் முடிச்சிருக்கோம், 2லையுமே பேசிக்கான விஷயத்த பேசியிருக்கோம். ரைட், ஒரு சப் டோட்டல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள கிளிக் பண்ணிட்டு அவுட்லைன் அப்படின்ற குரூப்ல போயிட்டு சப் டோட்டல் திருப்பி கிளிக் பண்ணுங்க. இதுல ரிமூவ் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க கிரியேட் பண்ண சப் டோட்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே போயிட்டு ஒரிஜினல் டேட்டா உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஒரிஜினலா எப்படி இருந்துச்சோ அதே அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். பண்ணி பார்த்துருவோமா? ரிமூவ் ஆல் கொடுக்குறேன். எக்ஸாக்ட்லி எப்படி ஒரிஜினல் டேட்டா இருந்துச்சோ அதே மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. நீங்க சப் டோட்டல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா கஸ்டமைசேஷனும் போயிடுச்சு. அதே மாதிரி சப் டோட்டல் கிரியேட் பண்ணும்போது இந்த சம்மரி பிலோ டேட்டா அப்படின்றத அன்செக் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கிராண்ட் டோட்டல் கீழே தான் அதோட சம்மரி வரும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிராண்ட் டோட்டல் எங்க வந்துருந்துச்சு, கீழே வந்துருந்துச்சு. இப்போ சம்மரி பிலோ டேட்டான்னு கொடுத்ததுனால இந்த சம்மரிக்கு கீழே அதோட ரியல் டேட்டா வந்திருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் லெவல் ஆஃப் கஸ்டமைசேஷன் நீங்க பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணும்போது வர்ற எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்றதுக்கு டவுன்லோடபிள் ஃபைலும் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே, தேர்ட் ப்ராக்டிஸும் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் இதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் மேனேஜர் அப்படின்றத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சப் டோட்டல் பண்ணலாம். டைரெக்டாக ஃபாஸ்ட்டாகவே நம்ம பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். மேனேஜர் அப்படின்ற காலமை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக என்ன பண்ண முடியும், நம்மளால சப் டோட்டலை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். இந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி சப் டோட்டலை ஜெனரேட் பண்ண போறீங்கன்ற ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம சேல்ஸ் மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். சம் தான் ஆகணும், சேல்ஸ் தான் வரணும். ஏதாவது எக்ஸிஸ்டிங் சப் டோட்டல் இருந்தால் அதை ரீப்ளேஸ் ஆகிடலாம். பேஜ் பிரேக் எதுவும் வேண்டாம், சம்மரி கீழே வரட்டும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணும்போது நம்ம நினைச்ச மாதிரியே சேல்ஸ் மேனேஜரை பேஸ் பண்ணி சப் டோட்டல் ஜெனரேட் ஆயிருக்கு. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி
சப்டோட்டலை கிரியேட் பண்றது, என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு சப்டோட்டலை பண்ணோம், சப்டோட்டல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னு பார்த்தோம். ரைட்டா? இப்போ சப்டோட்டலுக்கான ஒரு சில டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த டேப்ல ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். இப்போ சப்டோட்டல் அப்படின்ற அந்த ஃபார்முலாக்கும் நார்மல் சம் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலமா சப்டோட்டலுக்கே உரித்தான ஒரு சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்க முடியும் நான் ஃபீல் பண்றேன். நார்மலா அந்த இடத்துல சம் நான் போடும்போது எல்லாமே சம் ஆகுது. அதே மாதிரி சப்டோட்டல் நான் போடும்போது எல்லாமே சம் ஆகும். ஏன் பேசிக்கா ரெண்டுமே சம் தான் பண்ற மாதிரி நம்ம ஆர்குமெண்ட் கொடுத்திருக்கோம். சம் ஃபங்க்ஷன் இது சப்டோட்டல் ஃபங்க்ஷன். இப்படி போடும்போது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் பிரியா அப்படின்றவங்களை மட்டும் நான் ஃபில்டர் பண்றேன். ஓகேவா? அப்படி பண்ணும்போது நார்மலா ஃபில்டர்ல வந்துட்டு செலக்ட் பண்றது மட்டும் தான் வரும்ன்ற கான்செப்ட்ல ஃபில்டர் அப்ளை ஆயிடுச்சு. அப்படியே கீழேயும் பாருங்களேன், சம்ன்றதுல பழைய டோட்டல் அப்படியே இருக்கு. பட் சப் டோட்டல்ல ஃபில்டர் பண்றதுக்கு அப்புறம் எவ்வளவு செல்ஸ் தெரியுதோ அதுல உள்ள டோட்டல் மட்டும் வந்திருக்கு. இதெல்லாம் செலக்ட் பண்ணி இங்க பார்த்தோம் அப்படின்னா 591916 வந்திருக்கு. அதுதான் இங்கேயும் வந்திருக்கு. பட் இந்த சம்ல ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா போடும்போது என்ன அவுட்புட் வந்துச்சோ அந்த அவுட்புட் அப்படியே ஷோ ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, சப்டோட்டல்ன்ற ஃபார்முலாவை போட்டுட்டு ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஃபில்டர்ல வர்ற விசிபிளான வேல்யூ மட்டும் சப்டோட்டல் கவுண்ட் பண்ணி ஆர் சம் பண்ணி காமிக்கும். பட் நார்மல் சம் ஃபங்க்ஷன்றது அந்த மாதிரி ஆக்ட் ஆகாதுன்றது புரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ ஃபில்டர் பண்ணா சேஞ்ச் ஆகுது, அந்த சேஞ்சஸ் தான் ஃபார்முலாவில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்ன்ற மாதிரி தேவைப்படுற இடத்துல சப்டோட்டல் ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் நான் வந்து நார்மலைஸ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்த டிப்ஸ்க்கு போயிடலாம். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ண அந்த அவுட்புட்ல வர வேல்யூ மட்டும் தான் வேணும்ன்ற இடத்துல நீங்க சப்டோட்டல் யூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி ஹைட் பண்ணிட்டு ஹைட் பண்ண ஐட்டங்கள் சப்டோட்டல்ல வர வேண்டாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும் போதும் சப்டோட்டல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியல, நான் ஹைட் பண்ணா கூட ரெண்டுமே சேம் வேல்யூ தான் காமிக்குது. பட் ஒரு சில விஷயங்களை ட்வீக் பண்ணும்போது ஹைட் பண்ண இந்த செல்ஸ் எல்லாமே, இந்த ரோஸ்ல உள்ள வேல்யூ எல்லாமே சப்டோட்டல் இக்னோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டியும் கிரியேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, 9க்கு பதிலா 109 போட்டுட்டு 109 உங்களுக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். இந்த இடத்துல 109 இதை நீங்க போட்டுட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த 109 அப்படின்ற இந்த ஆர்குமெண்ட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட் ஆன செல்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணும். அதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை டெல் பண்ணிட்டு திருப்பி நம்ம லிஸ்ட்டை பார்க்கும்போது இங்க இருந்து இந்த 11 வரைக்கும் உள்ள ஆர்குமெண்ட் வந்துட்டு ஹைட் ஆயிருந்தாலும் அதையும் ஆட் பண்ற மாதிரியும், இந்த 101ல இருந்து 111 வரைக்கும் உள்ள விஷயங்கள் ஹைடானதை இக்னோர் பண்றதுக்கும்ன்ற மாதிரி டிஃப்ரெண்டான விஷயத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த மேல உள்ளது ஹைட் ஆனாலும் ஆட் ஆயிடும். பட் கீழே உள்ளது நம்ம செலக்ட் பண்ணி படும்போது ஹைட் ஆச்சுன்னா ஃபார்முலாவும் அதை ஸ்கிப் பண்ணிடும். ரெண்டு விஷயம் இருக்கு. நார்மலாவே சப்டோட்டல் அப்படின்றது ஃபில்டர் பண்றதை இக்னோர் பண்ணிட்டோம், நார்மலான விஷயத்த மட்டும் தான் காமிக்குன்ற ஒரு பெனிஃபிட் இருக்கு. அடுத்தது ஹைட் பண்றதையும் இக்னோர் பண்ணணுமா இல்ல ஹைட் பண்ணாலும் அது தெரியணுமான்றதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை ட்வீக் பண்றது மூலமா நீங்க அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த ஹைட் பண்றா தெரியுது, ஹைட் பண்றது வந்து தெரியல அப்படின்ற விஷயத்துக்கு வெர்டிகலா இருக்கிற இந்த மாதிரி ஒரு டேபிள்ல இருந்து செலக்ஷன்ல இருந்து நீங்க பண்ணீங்கன்னா எஃபெக்டிவா வேலை நடக்கும். பட் ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி டேட்டாவை இந்த சப்டோட்டல் பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஃபேக்டர் இருக்கு. அதையும் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். புரியுதுல்ல? உங்க செலக்ஷன் ஹாரிசான்டலா இல்லாம வெர்டிகலா இருக்குன்றதுனால இதுல இந்த ஹிடன் கான்செப்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். அதாவது 109 போட்டோம்னா ஹைட் பண்ணது ஸ்கிப் பண்ணிடும், வெறும் 9 போட்டா ஹைட் பண்ணதையும் ஆட் பண்ணி கொடுக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள் வெர்டிகலான இருக்கிற இந்த செலக்ஷன்ல ஒர்க் ஆகும். பட் இந்த செலக்ஷன் நீங்க ஒரு இப்படி செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா டேட்டா எப்படி இருந்துச்சுன்னா இப்படி செலக்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த அக்கரன்ஸ்ல இது ஒர்க் ஆகாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைனலா ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி சப்டோட்டல் மூலமா ஒரு அவுட்புட்டை ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது ஃபார்முலா நீங்க போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். சப்டோட்டல் ஃபார்முலா வச்சுக்கலாமே. சப்டோட்டல் போட்டுட்டு இந்த மொத்த டோட்டலும் நீங்க எடுக்கணும்னு ஃபீல் பண்ணும்போது இந்த 9 செலக்ட் பண்ணுவீங்க, கமா கொடுத்துட்டு இது ஃபுல்லா செலக்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா இது மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொண்டு வரட்டும் ட்ரை பண்ணி அதை என்டர் பண்ணும்போது அவுட்புட் வரும். இப்படி வரும்போது நல்லா யோசிங்களேன். நீங்க செலக்ட் பண்ண ரேஞ்சில் இந்த டோட்டல் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த டோட்டல் இருக்கு, இந்த டோட்டல் இருக்கு. ஒருவேளை நீங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணா இந்த மாதிரி டோட்டலும் இருந்திருக்கும். இது எல்லாமே ஆட் ஆச்சுன்னா
உங்களுக்கு அவுட்புட் டபுளா வரணும் பேசிக்கா இல்லையா. இப்போ நார்மலா சம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சம் போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நார்மல் சம் ஃபார்முலா ஃபுல்லா செலக்ட் பண்ணும்போது 47 lakhs வருது. இந்த இடத்துல நான் ஃபுல்லா ட்ராக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த சப்டோட்டல் ஃபார்முலாவையும் இங்கேயும் 47 lakhs தான் வந்திருக்கணும். பட் இந்த இடத்துல 15 lakhs தான் வந்திருக்கு. இந்த இடத்துல சம் ஃபார்முலா யூஸ் பண்ணதுனால 47 lakhs வந்திருக்கு. பட் சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால அழகா எந்தெந்த வேல்யூவை ஆட் பண்ணுமோ, எதெல்லாம் வந்து இக்னோர் பண்ண வேண்டிய வேல்யூவோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ப்ராப்பரான சம் அவுட்புட்டை கொடுத்துருக்கு. என்ன புரியணும் அப்படின்னா, நார்மல் சம் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அந்த செலெக்ஷன் உள்ள எல்லாமே அந்த ஃபார்முலா சம் பண்ண தான் செய்யும். பட் சப்டோட்டல் யூஸ் பண்ணும்போது இந்த சப்டோட்டல் ஃபார்முலா எதெல்லாம் சம் பண்ணணுமோ அதை மட்டும் சம் பண்ணும். இந்த குமுலேட்டட் அவுட்புட்டை இக்னோர் பண்ணிடும். அதே மாதிரி இதை இக்னோர் பண்ணிடும், இதையும் இக்னோர் பண்ணும். இந்த மாதிரி எத்தனை இருந்தாலும் ஒரு பெரிய லிஸ்டா இருந்தா கூட தேவையில்லாத இக்னோர் பண்ணிட்டு தேவை உள்ளதை மட்டும்தான் எடுத்து சம் பண்ணி கொடுக்குன்ற ஒரு பயங்கரமான பெனிஃபிட்டும் இதுல இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற ஆர்குமெண்ட் தான் சப்டோட்டல் ஃபங்க்ஷனுக்கு பயங்கரமான ஒரு வெயிட்டேஜை கொடுக்குது இல்லையா. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ், இவ்வளவு பிராக்டிஸ், இவ்வளவு டிப்ஸ். கடைசி இந்த வீடியோல சப்டோட்டல்ன்ற கான்செப்ட் அண்ட் சப்டோட்டல்ன்ற ஃபார்முலா இது ரெண்டுமே எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குதுன்றது நல்லா புரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நம்புறேன். ஒரு சின்ன ரீகேப் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். முதல்ல ஒரு 3 பிராக்டிஸ் பண்ணோம். 3 ஹெட்டிங்கை வச்சு டிஃப்ரெண்டா நம்ம என்ன பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சப்டோட்டல் ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணி பார்த்தோம். எப்படி சப்டோட்டல் அப்ளை பண்றதுன்றது பார்த்த உடனே சப்டோட்டல் அப்ளை பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும்னாலும் எப்படி பண்றதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சப்டோட்டலுக்குள்ள போயிட்டு ரிமூவ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. தென் சப்டோட்டல் அப்ளை பண்ண உடனே லெஃப்ட் சைட்ல இந்த மாதிரி குரூப்ஸ் வந்துருது, இது அவுட்லைன்னு சொல்லலாம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமா சப்டோட்டல் போட்ட உடனே ஒரு ஃபார்முலா வருது. அந்த ஃபார்முலாவில் 2 ஆர்குமெண்ட் இருக்கு. அதுல முதல் ஆர்குமெண்ட் பயங்கரமான ஆர்குமெண்ட், இதை வச்சு பயங்கரமான வேலைகள்லாம் பண்ண முடியும்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த ஆர்குமெண்ட்ல மல்டிபிள் லெவல் ஆஃப் கொலாபரேட் பண்றதுக்கு, மல்டிபிள் லெவல் ஆஃப் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான கண்ட்ரோலர்ஸ் இங்க இருக்குதுன்னு பார்த்தோம். இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். சப்டோட்டல்ன்ற ஃபார்முலாவை பத்தி ஒரு நல்ல கான்பிடென்ட் வந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி டெப்தான வீடியோஸை போடுறது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ கொடுக்கணுன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கு. கட்டாயம் நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். See you in the next video. Thanks for watching.